வணக்கம். அன்புக்குரிய தமிழ் உறவுகளே, ஐயமுற்றும் தாபனம் எமது புலத்தில் கடந்த 5 வருடங்களாக கல்வியில் பல பயனுள்ள சேவைகளை ஆற்றி வருவதை நாம் எல்லோரும் நன்கறிவோம். முரளி, ரூபன் என 2 ஆளுமைகள். இவர்களை 2019ஆம் ஆண்டு நாம் முதலாக அறியும் சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது இவர்கள் வேறொரு தாபனத்தில் தலைவராகவும் முரளி, ரூபன் அவர்களும் பொறுப்புள்ள பதவியில் இருந்தபோது இவர்கள் மாணவர்களுக்கு விரலியில், அதாவது பென்டிரைவில் பாடத்திட்டங்களை வடிவமைத்து அதை பாடசாலைகளுக்கு வழங்கும் பணியை செய்தார்கள். அப்பொழுது தீவக பாடசாலைகளுக்காக தீவகத்தில் உள்ள 64 காப்போத சாதாரண பாடசாலைகளுக்கு இவர்கள் மூலம் விரல்களை வாங்கி கொடுத்தோம். அப்பொழுது இவர்களும் நாமும் இணைந்து பல சூம் உரையாடல்களை புலத்து அதிபர்களுடன் நடத்தியிருந்தது இன்றும் பசுமையாக நினைவாக உள்ளது. சில தடங்கல்கள் அந்த செயற்பாட்டில் ஏற்பட்ட போது இதிலிருந்து பின்னடைந்து விடாமல் உடனடியாகவே 2021-22 காலப்பகுதியில் முரளி அவர்கள் ஐயமுற்றும் என்ற தாபனத்தை தனது பெயரில் தொடங்கினார். ரூபனும் அவருடன் இணைந்து இவர்கள் மாணவர்களுக்கு அன்னமிட்டு அவர்களின் பசியை போக்கி அறிவை ஊட்டுகின்ற அரும்பணியை ஆயத்தப்படுத்தினார்கள். இன்று 5 வருடத்தில் பல நூற்றுக்கணக்கான பாடசாலைகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இவர்களின் உதவியை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திட்டமிடல், செயற்படுத்துதல், கண்காணிப்பு, கடுமையான சில திட்ட நடைமுறைகளை செயற்படுத்துதல் போன்றவற்றில் மிக பிடிப்பாக முரளி, ரூபன் இவர்களின் இணைப்பினால் இன்று இவர்கள் பலவித மாற்றங்களை பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு ஆற்றி வருவது நாம் அனைவரும் நன்கு அறிந்தது. ஒரு அறிவிப்பு கொடுக்க முதல் அந்த வயிற்று பசியை போக்கி அன்னமிட்டு அவர்களுக்கு அறிவிப்பசியை ஊட்டுகின்ற நிலையை இவர்கள் உருவாக்கினார்கள். இதன் மூலம் 2021-22 காலப்பகுதிகளில் மிகவும் இறுக்கமான பொருளாதார பிரச்சனைகளில் சிக்கொண்டு கிடந்த எமது தமிழ் மக்கள், பல ஏழை பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு உணவு இல்லாத சூழலில் வயிற்று பசியுடன் பாடசாலைக்கு செல்ல முடியாமல் அவர்கள் பாடசாலைக்கு செல்கின்ற வரவு குறைந்ததை நம்மில் பலர் அவதானித்தோம். இந்த நிலையில் அவர்களுக்கு அன்னமிட்டு ஆற்றுகின்ற பணியை தொடங்கிய ஐயமுற்றும் தொடக்க காலத்தில் இந்த அன்னமுட்டுக்கான செலவினம் ஒருவருக்கு 60 ரூபாய் என இருந்ததாக எனக்கு ஞாபகம். ஒரு வருடத்திலேயே அதை படிப்படியாக மக்களின் சமூக பங்களிப்புடன், பாடசாலை சமூகம், பாடசாலை பெற்றோர்கள் இவர்களின் பங்களிப்புடன் இந்த உணவு செலவு என்பது 10 ரூபாய் அளவில் வந்ததாக எனது நினைவு. ஏனெனில் ஒரு வீட்டிலிருந்து ஒரு பிள்ளை வரும்போது தனது தாயிடமோ தகப்பனிடமோ அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு முருங்கைக்காயையோ ஒரு தக்காளி பழத்தையோ அல்லது ஒரு கைப்பிடி அரிசியையோ தனக்கு பாடசாலைக்கு கொண்டு வர விரும்புகின்றது. அவ்வாறு விரும்பும்போது அது சமூகத்தோடு இணைந்து அங்கே கொடுத்து அடைகின்ற இன்பத்தை, அந்த கொடையை அடைகின்றது. இதன் மூலம் அங்கே செலவினத்தை குறைக்கின்றோம். பயனாளிகளும் தாமும் ஒரு அதில் பங்காளிகளாக பங்காற்றுகின்ற தன்மையை உருவாக்குகிறோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இணைந்து சமையல் செய்து சமையல் அறைகளை அதுக்கான ஒழுங்குமுறைப்படிய இலங்கை அரசாங்கத்தின் திட்ட நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்து பாடசாலை சமூகத்துடன் சேர்ந்து சிறப்பாக செயலாற்றினார்கள். இவர்கள் ஒவ்வொரு அடிப்படை வளர்ச்சியையும் தொடக்க காலத்தில் வெகு அண்மையிலிருந்து அவதானித்தவன் நான். அந்த வகையிலே இவர்கள் இன்று ஆற்றுகின்ற சேர்வை உணவு வழங்குவதுடன் மட்டுமில்லாமல் இந்த மாணவர்களுக்கான திறன் வகுப்பறைகளை பின்தங்கிய பல மாவட்டங்களில் அமைத்துள்ளார்கள். நூற்றுக்கணக்கான திறன் வகுப்பறைகள். இதன் மூலம் அந்த திறன் வகுப்பறைகளை அமைப்பதுடன் மட்டுமல்ல, தரம் 1 தரம் 13 வரையான பாடங்களை கூட அங்கே ஒரு காற்றவில் பதிந்து அவர்களுக்கு அந்த திறன் வகுப்பறைகளில் பாவிக்க செய்கின்றார்கள். இதன் மூலம் பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள பல பாடசாலைகளில் விஞ்ஞான கணித ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆங்கில ஆசிரியர்கள் பற்றாக்குறையான சூழலில் இந்த பாடத்திட்டங்களை, இந்த பாடங்களை போட்டு ஒரு கணித ஆசிரியர் அல்லாத ஒரு ஆசிரியர் மேற்பார்வையில் கூட மாணவர்கள் கற்கக்கூடிய சூழல் உருவாகிறது.
இத்துடன் மட்டுமல்ல, பாடசாலை முடிந்த பின்பு கூட அவர்கள் இந்த திறன் வகுப்பறைகளை பாவித்து தமது கல்வியை ஒரு அடல் முன்னிலையிலே அதை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகவே பாடசாலையுடன் அவர்கள் செலவழிக்கின்ற நேரமும் பாடசாலையின் வளங்களை அவர்கள் உபயோகிக்கின்ற நேரமும் கூடுகின்றது. இதை எல்லாவற்றையும் இவர்கள் ஏதோ காசை கொடுத்துவிட்டு அதை புகழுக்காக செய்வது போல் இல்லாமல், அந்த பாடசாலை சமூகமே உணவு வழங்குவதிலிருந்து இந்த மற்ற திறன் வகுப்பறைகள் நடத்துவதிலிருந்து அந்த பாடசாலை சமூகம், அந்த பாடசாலை நலம் விரும்பிகள், சமூக நலம் விரும்பிகள் இவர்களின் அர்ப்பணிப்புடன் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். முக்கியமாக இந்த ஐயமுற்றனின் வெற்றிக்கு பாடசாலை அதிபர்கள் முக்கியமான காரணகர்த்தாக்களாக விளங்குகின்றார்கள். நான் பார்க்கின்றேன், பொதுவாக மலையகத்திலும் வவுனியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு, திருவோணமலை பகுதிகளிலும் உள்ள அதிபர்கள் தமது பாடசாலை மாணவர்களின் அறிவு வளர்ச்சியில் மிக அக்கறையாக ஈடுபட்டதை நான் அவதானித்தேன். அவர்கள் நாளும் பதிவிடுகின்ற பதிவுகள் மூலம் ஐயமுற்றுனை அவர்கள் எவ்வாறு தமது மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை அறிய முடிந்தது. அவ்வாறே ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பாடசாலை சமூகம் இவர்களை ஒன்றிணைத்து, கல்வி உயர் அதிகாரிகள், இலங்கை அரசாங்கத்தின் கல்வி திட்டம் இவர்களையும் ஒன்றிணைத்து செய்கின்ற திறன் முரளி அவர்களுக்கு உண்டு. இந்த ஒன்றிணைப்பை முரளி செய்கின்ற நேரத்தில் இந்த கண்காணிப்பு செய்கின்ற பணியை ரூபன் அவர்கள் செய்கின்றார்கள். இவர்கள் இந்த இருவரின் செயற்பாடுகள் மிகச் சிறப்பாக உள்ளதை நாம் இது புகழ்ச்சிக்காக இல்லை, நல்லது செய்வர்களை வாழ்த்த வேண்டும், பாராட்ட வேண்டும். அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கான அந்த புகழை நாம் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில்தான் நான் இந்த கருத்தை இங்கு பகிர விரும்புகின்றேன். அத்துடன் மட்டுமல்ல, காப்பாதோர் சாதாரண பரீட்சைக்கு விஞ்ஞானம், கணிதம் ஆகிய இரு பாடங்களுக்கு மாதிரி பரீட்சையை 4 வருடங்களாக வைத்து வருகின்றார்கள். கடந்த முறை வைக்கப்பட்ட பரீட்சையில் ஏறத்தாழ 45,000 மாணவர்கள் இந்த பரீட்சையை, மாதிரி பரீட்சையை எடுத்து பயன்பெற்றார்கள். வருங்காலத்தில் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் அவர்கள் இந்த பரீட்சையை உருவாக்கின் அது வரவேற்கத்தக்கது. முரளியுடன் கடந்த வருடம் இதை பற்றி கதைத்திருந்தேன். இலகுவான காரியம் அல்ல. 2 பாடங்களுக்கு நாம் வைக்கும் போதே அதிபர்கள், பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் 2 வார இறுதி நாட்களில் அவர்கள் வந்து இந்த பரீட்சைகளை நடத்த வேண்டும். இந்த வினாத்தாள்களை அச்சடிப்பது, வினாத்தாள்களை நேரே அனுப்புவது, வினாத்தாள்களை திருத்துவது போன்ற ஒரு அரசாங்க வேலையை இந்த ஐயமுற்றுன் மிக குறுகிய மேன் பவரை வைத்துக்கொண்டே செய்கின்றார்கள் என்பது வியப்புக்குரியது. இந்த இடத்திலே இவர்கள் மென்மேலும் எமது சமூகத்துக்கு செய்கின்ற இப்பணிகள் மூலம் மாணவர்களின் கல்வியை வளர்த்துவதுடன் அவர்களின் வயிற்றுப் பசியையும் போக்கி கொடுத்து அடைகின்ற இன்பத்தையும், சமூகத்திலே ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயற்படுகின்ற தன்மையையும், பாடசாலை சமூகங்கள் அந்த பாடசாலைக்கு உதவ வேண்டிய அந்த உயரிய நோக்கத்தையும், பல்வேறு நற்பண்புகளை மாணவர்கள் மத்தியிலே வளர்க்கவும் ஐயமுற்றுன் இயங்குகின்றது. ஒரு அரசாங்கம் செய்கின்ற வேலையை ஐயமுற்றுன் சிறப்பாக செய்து வருகின்றது. 5 வருடங்களை தாண்டியுள்ள இந்த ஐயமுற்றுன் தொடர்ந்தும் சிறப்பாக இயங்க வேண்டும். நம்போன்ற சமூக ஆர்வலர்கள், சமூக சேவை நலம் விரும்பிகள் இவர்களுக்கு உரிய நேரத்தில் ஊக்கமும் உதவியும் வழங்கி இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக நடக்க வழிவகுத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் முரளி, ரூபன் என்ற 2 ஆளுமைகளையும் அவர்களின் கடின உழைப்புக்கும் சமூக அர்ப்பணிப்புக்கும் வாழ்த்து கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. அன்புடன் வேந்தனார் இளம்சே.